எப்போ பார்த்தாலும் பெரியவங்க எதனா ஒன்று வீட்டில் என்ன ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா ஏம்மா இப்படி பண்ணுறாங்க, தம்பி தங்கச்சி ஏன் இப்படி இருக்காங்க, இல்லை கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க ஏன் இப்படி கொழுந்தனா இருக்காங்க, ஏன் இப்படி உரத்திருக்காங்க, ஏன் இப்படி நாத்தனா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பெரியவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, 5 விரலும் இருக்குது, 5 விரலும் ஒரே மாதிரியே இருக்குது, வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது. அதே போல தான் நாமளும் அதேமாரி அவங்கள நினச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளும் அதை நினைப்போம், அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம், வாழ்கிறத பற்றி தப்பே கிடையாதுங்க. ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் நாமளே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியாது இல்லையா. அது எல்லாருக்கும் மைண்டில் ஓடுறது ஒன்று தானே. அது எல்லாருக்குமே ஏன் நாம் மட்டும் எப்பயுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அவங்க கொஞ்சம் நச்சு எதனா கொஞ்சம் நம்மளுக்கு ஃபேவரட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, நம்ம மேலே பாசம் இருக்கணும்ல. நாம் மட்டும் எப்பயுமே பாசம் காட்டிகிட்டே இருக்கோம், அவங்க கொஞ்சம் கூட காமிக்க. ஏன்னா நம்மளுக்கும் ஆசை இருக்கு இல்லைங்க, எல்லாருமே நம்ம மேலே கேரிங்காக பாசமாக இருக்கணும்னு தோணும் இல்லைங்க. அவங்க மட்டும் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கும் சை அப்படி சொல்லிட்டு அந்த பாசம் காமிக்கிட்டு வெறுத்து போயிடும். அதனால தாங்க இது ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இது நான் சொல்கிறது பிடிச்சி இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 5 விரல் காமிக்கிறாங்க, 5 விரலையும் எல்லா விரலும் கரெக்டாக இருந்தால் நம்ம எந்த வேலை வேணாலும் செய்ய முடியும், பார்க்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். இல்லைனா நம்ம இந்த 5 விரலில் எதனா ஒன்றும் மிக்சியில் வந்து சட்னி அரைக்கும் போதோ இல்லை எதனா பண்ணும் போதோ விரல் எதனா ஒன்று அடிப்பட்டாலோ இல்லை அது வந்து கொஞ்சம் கட்டாயிடுச்சுனாலோ அந்த விரலுக்கு நம்ம எதனா யூஸ் பண்ணுவோமா, யூஸ் பண்ண போகிறது கிடையாதுல்ல. அது எப்போ சரியாகுமோ அப்போ தான் நம்ம அந்த விரலை வந்து யூஸ் பண்ணுவோம். அது கட்டை விரலாக இருந்தாலும் சரி, ஆள்காட்டி விரலாக இருந்தாலும் சரி, மோதிர விரலாக இருந்தாலும் சரி, சுண்டி விரலாக இருந்தாலும் சரி, நறு விரலாக இருந்தாலும் சரி, எந்த விரலாக இருந்தாலும் நம்ம விரல் வந்து அடிப்படாத இருக்கும்போது தான் அது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். இல்லை அந்த விரல் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆக போகிறதே கிடையாது. அதை வந்து நம்ம எதுக்கு அச்சோ வலிக்குதே வேணாம், நம்ம எப்படி அதை யூஸ் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம அதை எதுவுமே கண்டுக்காத அப்படியே தான் விட்டுருவோம். அதே பொருள் தாங்க 5 விரலும் 5 பேரும் ரிலேஷனாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, 5 விரலும் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும், அது பார்த்துக்க முடியும், வலிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வச்சு யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா பண்ண முடியாது. அதேமாரி தாங்க ரிலேஷனும் நம்ம மேலேயும் நாம் காமிக்கிற அக்கறை பாசம் எல்லாம் அட்லீஸ்ட் அவங்க ஃபுல்லும் தான் காமிக்கல, ஒரு பர்சன்டேஜ் நம்ம மேலே காமிச்சா கூட ஓகே. அந்த 5 விரலுக்கான பழமொழியோ இல்லை தத்துவமோ நம்ம ஏற்றுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம அதை எப்படி ஏற்றுக்க முடியும், அவங்களும் திருந்தி அவங்களும் நல்ல வழிக்கு வந்தால் மட்டும்தான் நம்மளும் ஏற்றுக்க முடியும். இந்த ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.